இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 22 அதிகாரம் 44 திருவசனம். அவரோ மிகுந்த வேதனைக்கு உள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித லூயிஸ் டி மெரிலாக்கிடம் நமக்காக பரிந்து பேச வேண்டி, பாதுகாக்க வேண்டி இயேசுவிடம் மன்றாடும்படி ஜெபித்துக் கொள்வோம். அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்களா? குடும்பத்தில் அனைவரும் நலமா? கட்டாயம் மன நிம்மதியோடு இருங்கள். தினமும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இது இரக்கத்தின் காலம் அல்லவா? தி லென்ட் சீசன் என்பார்கள். இதிலே இயேசு உங்களுக்கு நிச்சயம் இரக்கம் உள்ளவராய் இருப்பார். தேவைகளை சந்தித்து துணை நிற்பார். கலங்காதீர்கள். இயேசு தன் பாடுகளை துவங்கும் முன் கெத்செமனி தோட்டத்திற்கு சென்று இரத்த வியர்வை சிந்தி ஜெபித்தாராம். வியாகுலப்பட்டார். தந்தையே, முடிந்தால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என்று ஜெபித்தார். வேண்டினார், விண்ணப்பம் செய்தார், அழுதார், தன் தந்தையிடம் ஜெபித்தார். ஏனெனில் தான் அனுபவிக்கப் போகின்றவை எவ்வளவு கொடூரமானது என்று இயேசு அறிந்திருந்தார். இதையெல்லாம் எபிரேயரில் நாம் விளக்கமாக வாசிக்கலாம். அந்த கெத்செமனி அது ஜெபத்தின் அடையாளம், ஜெபத்தின் தோட்டம், த பிளேஸ் ஆஃப் பிரேயர். இயேசு அடிக்கடி அங்கு ஜெபிக்க சென்றாராம். இதைத்தான் நாம் வசனத்திலும் படிக்கின்றோம். இயேசு தன் சீடர்களுடன் பல முறை கெத்செமனி தோட்டத்திற்கு போயிருந்தபடியால் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கும் அந்த இடம் தெரிந்திருந்தது. அந்த இடத்திற்கு இயேசு வருவார் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். அங்குதானே அவன் இயேசுவை காட்டிக் கொடுத்தான். எதற்காக பலமுறை இயேசு அங்கு சென்றிருப்பார்? அந்த இடம், அந்த கெத்செமனி தோட்டம் அமைதியாக, இயற்கையாக, காற்றோட்டமாக, நிழல் உள்ளதாக, ஒலிவ மரங்கள் நிறைந்ததாக இருந்திருக்க வேண்டும். தன் தந்தையோடு உறவாட ஜெபிக்க ரம்யமான இடமாக அந்த கெத்செமனி தோட்டம் இருந்திருக்க வேண்டும் நண்பர்களே. அப்படித்தானே? இயேசுவுக்கு அந்த இடம் மிகவும் பிடித்திருக்க வேண்டும். அதனால்தான் அங்கு சென்றிருக்கிறார். தந்தையும் இயேசுவும் உறவாடும் இடம் அந்த கெத்செமனி தோட்டம். தன் அப்போஸ்தலர்களுடன் பேசும், ஜெபிக்கும் இடமும் அந்த கெத்செமனி தோட்டம்தான். இயேசுவே, அதி தூய்மையானவரே, பாவமறியாத செம்மறியே, இறை மகனே, பல முறை ஜெபித்தார் என்று படிக்கின்றோம் கெத்செமனியில். உங்களுக்கும் அதுபோல நீங்கள் தனித்து ஜெபிக்க, நீங்கள் தனித்து ஜெபிக்க, குடும்பமாக மன்றாட, பாடல் பாடி துதிக்க, தேவனை ஆராதிக்க உங்கள் வீட்டில் ஓர் இடம் உண்டா? அங்கே ஜெபத்தில் எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள்? இந்த தவக்காலத்தில் விசேஷமாக பிரேயர் ரூம் என்று ஒன்று இல்லை என்றாலும் பரவாயில்லை நண்பர்களே. பிரேயர் கார்னர் என்று ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தினமும் அங்கே பாய் போட்டு ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் அமர்ந்து விவிலியம் வாசித்து, ஜெபமாலை அன்னைக்கு ஏறெடுத்து, சிலுவை பாதையை குடும்பமாய் தியானித்து, இப்படியாய் செய்து பாருங்கள். நம் சிலுவை நாதரின் முழு பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் உங்கள் மேல் நிழலிடுவதை உணர்வீர்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, நாங்கள் சோதனைக்கு உட்படாமல் இருக்க, அணு தினமும் விழித்திருந்து ஜெபம் பண்ண ஜெப ஆசையை, ஜெப ஆவியை, ஜெப விண்ணப்பத்தை எங்கள் மேல் ஊற்றும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.